இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாருங்க. என்னைய சிநேகிக்கிறவன் என்ன செய்வான், என்ன தேடி வருவான். யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? நான் நம்ப மாட்டேன். நீங்க நாளை காலைல எந்திரிங்க, நான் நம்புறேன். சும்மா நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நல்லா போய் சொல்வேன் ஐயா. உங்க தூக்கத்தை கெடுக்கணும்னு அவருக்கு என்ன எதுவும் வேண்டுதலா? இல்லங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சிறப்பான நேரம் எது? அதிகாலை. எந்த போன் கால்ஸும் என்ன செய்யாது, வராது. ரொம்ப அமைதியான நிசப்தமான நேரம். நம்மளும் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அதுதான் ரொம்ப நல்லா தூங்குற நேரம்னு நினைக்கிறோம். 5 மணிங்கிறது நம்ம எழும்புற நேரம், செபிக்கிற நேரம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தூங்குறதே 12, 1 ஆயிரும். 6 மணி 7 மணிக்கு இருட்டிடுதுல. ஏன் இருட்டுது? நீ தூங்கணும் தானே. நீ செல்போனை வச்சுக்கிட்டு 9 மணி அல்லது 10 மணி கண்டிப்பா தூங்கணும். காலையில என்ன செய்யணும்? எழும்பணும், கர்த்தரை சந்திக்கிறதுக்காக. நீங்க அதிகாலை ஜெபம்ங்கிறது விருப்ப செயல் கிடையாது. அது ஒரு கண்டிப்பா நம்ம கர்த்தரை சந்திக்க வேண்டிய வேலை.